வெல்கம் டு ஆல். அனைவருக்கும் வணக்கம். 12th ஸ்டாண்டர்ட் மேத்தமேட்டிக்ஸ் சாப்டர் நம்பர் 2 காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ். இந்த வீடியோவில் வரக்கூடிய சம் வெரி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்ட். ஏன்னா எக்ஸசைஸ் நம்பர் 2.8 இதை பேஸ் பண்ணி தான் எல்லா சம்மே வரப்போகுது. கொஞ்சம் நல்லா தெளிவாக கவனிக்கணும். ஏன்னா 5 மார்க் பார்ட் இந்த பகுதியில் தான் அதிகமாக கேட்கக்கூடிய சான்சஸ் நிறையா இருக்குது. அதனால் ஸ்கிப் பண்ணாமல் மிஸ் பண்ணாமல் இந்த வீடியோவை கரெக்டாக வாட்ச் பண்ணுங்கள். இதை கரெக்டாக வாட்ச் பண்ணிட்டீங்கன்னா வரக்கூடிய எல்லா சம்ஸுமே ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ டி மாய்வரின் தேற்றமும் அதன் பயன்பாடுகளும். டி மாய்வரின் தேற்றமும் அதன் பயன்பாடுகளும். டி மாய்வர்ஸ் தேரம் அண்ட் இட்ஸ் அப்ளிகேஷன்ஸ். இந்த டி மாய்வர்ஸ்னால் அவர் ஒரு பேர், அதாவது மேத்தமெட்டிஷியன் நேம் தான் அது. அவருடைய பேரில் தான் இதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. அது என்னன்னு இப்போ டீட்டெயிலாக சொல்ல போகிறோம். கொஞ்சம் தெளிவாக கவனிங்களேன். இப்போ பாயிண்ட் நம்பர் 1, இஜட்ஸ் ஈக்குவல் டு காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டா இந்த ஃபார்மேட்டில் இருக்கணும். ஃபஸ்ட் நல்லா கவனிங்க. அப்போ இஜட்ஸ் ஈக்குவல் டு காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டா ஏற்கனவே போலார் ஃபார்ம் பார்த்தோம்ல, அதே ஃபார்மேட் தான். அப்போ இஜட்ஸ் ஈக்குவல் டு காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டா மாறிடக்கூடாது. காஸ் தான் சைன் வரணும். அப்படி செகண்ட் பாயிண்ட் கவனிங்க. அதுதான் டி மாய்வரின் தியரம். இஜட் பவர் என் ஈக்குவல் டு காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டா பவர் என். அப்போ காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டா பவர் என்னில் வந்தால் இந்த தேர்ட் பாயிண்ட்டை நல்லா கவனிச்சுக்கோங்க. அதுதான் டி மாய்வர்ஸ் தியரம். தேர்ட் பாயிண்ட்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. இது ரெண்டு பேசிக் தான். காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டா பவர் என் ஈக்குவல் டு காஸ் என் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் என் தீட்டா. இந்த ஃபார்மேட்டில் இருந்து பவர் வந்துருச்சுன்னா இந்த எண்ணை இங்கேயும் இறக்கலாம், இங்கேயும் இறக்கலாம், இங்கேயும் இறக்கலாம். அதுதான் இதனுடைய கான்செப்டே. அப்போ டி மாய்வர்ஸ் தியரம் என்பது cos theta plus I sin theta power n is equal to cos n theta plus I sin n theta. இந்த பவர் என்ன பவர் வந்தாலும் இந்த இடத்துல இறக்கிடலாம், தீட்டாவுக்கு முன்னால் இறக்கிடலாம். அதுதான் அதனுடைய கான்செப்ட், மறந்துடாதீங்க. அப்போ இந்த தேர்ட் பாயிண்ட்டு தான் ரொம்ப யூஸ் ஆக போகுது. cos theta plus I sin theta power n is equal to cos n theta plus I sin n theta. ஓகே, ஃபோர்த் கவனிங்களேன். காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டான்னா இ பவர் ஐ தீட்டான்னு எழுதலாம். ஏற்கனவே நம்ம எக்ஸ்பொனென்ஷியல் ஃபார்ம் சொல்லியிருக்கோம் இல்லையா, அதான் யூலர்ஸ் ஃபார்முலா. அதுதான் இதுக்கு ரிலேஷன்ஷிப் இருக்குது, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபிஃப்த்து பாருங்கள். காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டா பவர் என்னன்னா அப்போ இ பவர் ஐ என் தீட்டான்னு எழுதலாம். இ பவர் ஐ என் தீட்டான்னு எழுதலாம், வேறு ஒன்றும் கிடையாது. இது இ பவர் ஐ தீட்டா, இது இ பவர் ஐ என் தீட்டா. இந்த இடத்துல பவர் வரல, இங்கே என்னு பவர் வந்திருக்கு. ஓகேவா? சிக்ஸ்த்து பாருங்கள். இ பவர் ஐ என் தீட்டான்னு எப்படி எழுதலாம்? காஸ் என் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் என் தீட்டா. இது ரெண்டும் சேம் தான். அப்போ காஸ் தீட்டா சைன் தீட்டா கொடுத்துட்டா இ பவர் எழுதலாம், இ பவரில் கொடுத்துட்டா காஸ் சைனில் எழுதலாம். அந்த பேஸில் தான் கொடுத்துருக்கு. செவன்த்து பாயிண்ட் நல்லா கவனிங்களேன். அப்போ செவன்த்து பாயிண்ட்டை பொறுத்தளவுக்கு காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் பவர் ஹோல் பவர் என் தீட்டா என்பது காஸ் என் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டா. இதுதான் டி மாய்வர்ஸ் தியரம் தான் சொன்னோம். இதில் பார்த்தீங்கன்னா மைனஸ் பவரில் இருக்குது பாருங்களேன். இது பாசிட்டிவ், இது நெகட்டிவில் இருக்குது. அப்போ காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டா ஹோல் பவர் மைனஸ் என் ஆக இருந்தால் அப்போ காஸ் ஆஃப் மைனஸ் என் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் ஆஃப் மைனஸ் என் தீட்டா. அப்போ இந்த பவரை இங்கே இறக்குறோம், இங்கே இறக்குறோம். அப்போ காஸ் ஆஃப் மைனஸ் என் தீட்டான்னா காஸ் என் தீட்டா, சைன் ஆஃப் மைனஸ் என் தீட்டா மைனஸ் சைன் என் தீட்டா. அப்போ ட்ரிக்னாமெட்ரி ஃபோர்த்து குவாட்ரண்ட் பிரகாரம் இது எழுதியிருக்கோம். அதுக்காண்டி தான் இதை எழுதிருக்கீங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ இந்த இடத்துல ப்ளஸ் வந்தால் அங்கே ப்ளஸ் வரும், இங்கே மைனஸ் வந்தால் அங்கே மைனஸ் வரும். அதான் அங்கே எழுதியிருக்கோம் பாருங்களேன். ரைட். இப்போ எயித் பாயிண்ட்டை கவனிங்களேன். காஸ் தீட்டா மைனஸ் ஐ சைன் தீட்டா பவர் என்ன? காஸ் என் தீட்டா மைனஸ் ஐ சைன் என் தீட்டா. அப்போ இந்த இடத்துல மைனஸ் வந்தால் மைனஸ் அப்ளை பண்ணும், ப்ளஸ் வந்தால் ப்ளஸ் அப்ளை பண்ணும். ஆனால் இந்த பவர் மட்டும் கரெக்டாக வருதான்னு பார்த்துக்கோங்க. அப்போ காஸ் தீட்டா மைனஸ் ஐ சைன் தீட்டா ஹோல் பவர் மைனஸ் என் ஈக்குவல் டு, அப்போ இந்த இடத்துல பாசிட்டிவ் டைரெக்டாக இறக்கிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் வந்துருக்கு. அப்போ காஸ் ஆஃப் மைனஸ் என் தீட்டா, இந்த மைனஸ் ஐ சைன் ஆஃப் மைனஸ் என் தீட்டா. அப்போ காஸ் ஆஃப் மைனஸ் என் தீட்டா என்பது ப்ளஸ் ஆயிரும்.
ஏன்னா காசு வந்து ப்ளஸ் ஆயிரும், மைனஸில் இருக்காது. அப்போ காஸ் என் தீட்டா, இதில் ஒரு மைனஸ் வந்து உருவாகும், இங்கே ஒரு மைனஸ் இருக்குது. அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு ஐ சைன் என் தீட்டா. அப்போ இதெல்லாம் கரெக்டாக வாட்ச் பண்ணிட்டே வரணும். அதுக்கடுத்து 9th பாயிண்ட் நல்லா கவனிங்க. காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டா என்பது இஜட், நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் காசு வந்தால் சைன் வரணும், ஒரு ஃபார்மேஷன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சைன் தீட்டா ப்ளஸ் ஐ காஸ் தீட்டான்னு மாறி வந்துட்டா, அப்போ சைன் காசு இடம் மாறி வந்துட்டா, இங்கே ஐ வந்து சைனில் தான் வரணும். ஆனால் அங்கே ஐ எதில் வந்திருக்கு, காசில் வந்திருக்கு. இப்படி வந்தால் இது வந்து டீமாவரின் தேரத்தை அப்ளை பண்ண முடியாது. அப்போ வந்து சைன் வந்து காசு வரணும்னா இது ஆன்சர் வந்து மைனஸாக வெளியே எடுத்துடணும். அப்போ ஐ இன்ட்டு காஸ் தீட்டா மைனஸ் ஐ சைன் தீட்டா, இப்படி இது ஒன்று தான். இப்போ இங்கே மல்டிபிள் பண்ணால் ஐ இன்ட்டு காஸ் தீட்டா ஐ காஸ் தீட்டா, இதை மல்டிபிள் பண்ணால் ஐ இன்ட்டு ஐ ஸ்கொயர், அப்போ -1, இங்கே ஒரு மைனஸ் இது ப்ளஸ்ஸு, ப்ளஸ் சைன் தீட்டா வந்ததில்ல. அப்போ சுருக்கமாக காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டா தான் வரணும். ஒருவேளை சைன் வந்து காசு வந்து மாறி வந்திருந்தால் ஐயை காமனாக வெளியே எடுத்து இந்த இடத்துல மைனஸ் சேர்த்தணும், மறந்துடாதீங்க. அப்போ சைன் தீட்டா ப்ளஸ் ஐ காஸ் தீட்டா ஈக்குவல் டு ஐ இன்ட்டு காஸ் தீட்டா மைனஸ் ஐ சைன் தீட்டா. இதெல்லாம் டீமாவர்ஸ் தேர்வுடைய முக்கியமான ஃபார்முலாஸ். அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா இந்த 10th ஃபார்முலா பாருங்கப்பா, ஏன்னா இதுவும் எல்லாமே அப்ளை பண்ண போகிறோம். இஜெட் ஈக்குவல் டு காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டா. அப்போ 1/z, அப்போ ஃப்ராக்ஷன் ஃபார்முலா 1/zனா காஞ்சிகேட் போட்டு சுருக்குனா மைனஸ் வந்துடும், இது ப்ளஸ்ஸாக இருக்கிறது மைனஸ் ஆகிடும். அப்போ காஸ் தீட்டா மைனஸ் ஐ சைன் தீட்டா. அப்போ இஜெட் வந்து பாசிட்டிவில் வந்தால் 1/z வந்து நெகட்டிவில் வரும், மறந்துடாதீங்க. ஏன்னா காஞ்சிகேட் போட்டு அடித்து சுருக்குனா தான் வரும், மறந்துடாதீங்க. அப்போ இது ஃபார்மேட் மாதிரி ஆச்சுங்க. இஜெட் ஈக்குவல் டு காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டானா 1/z ஈக்குவல் டு காஸ் தீட்டா மைனஸ் ஐ சைன் தீட்டா. அப்போ இந்த 10 ஃபார்முலாஸ் மாதிரி எழுதிக்கலையா, அதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். சம்முக்கு வந்து இப்போ போல ரெடி ஆகிக்குங்க. எக்ஸாம்பிள் 2.28. எக்ஸாம்பிள் 2.28. இஜெட் ஈக்குவல் டு காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டா எனில் இஜெட் பவர் என் ப்ளஸ் 1/z பவர் என் ஈக்குவல் டு 2 காஸ் என் தீட்டா மற்றும் இஜெட் பவர் என் மைனஸ் 1/z பவர் என் ஈக்குவல் டு 2i சைன் தீட்டா என நிறுவு. அப்போ இஜெட் பவர் என் கண்டுபிடிக்கணும். அப்போ 1/z பவர் என் கண்டுபிடிக்கிறோம், ரெண்டையும் ஆட் பண்ணால் 2 காஸ் என் தீட்டா வரணும். அப்போ மைனஸ் பண்ணால் 2i சைன் என் தீட்டான்னு ப்ரூவ் பண்ணோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சம்மு, ரொம்ப சிம்பிள் சம், நல்லா கவனிங்க. எப் இஜெட் ஈக்குவல் டு காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டா, தென் ப்ரூவ் தட் z power n plus 1/z power n equal to 2 cos n theta and z power n minus 1/z power n equal to 2i sin n theta னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ நீட்டாக செஞ்சிடலாம், அவ்வளோ சிம்பிள் சம்மு. அப்போ இதுதான் பேசிக் சம்மு. ஸ்டார்டிங்லேருந்தே என்ன பண்ணணும், நல்லா கவனிச்சுட்டு வரணும். அப்போ தான் வந்து ஈஸியாக ஸ்ட்ராங்காக செய்ய முடியும். இப்போ கவனிங்க. கிவன் that என்ன கொடுத்துருக்காங்க, இஜெட் ஈக்குவல் டு காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டா. இப்போ நம்மளுக்கு தேவை என்னது, இஜெட் பவர் என், அடுத்து 1/z பவர் என், ரெண்டையும் கண்டுபிடிச்சா தான் நம்ம வந்து ஆட் பண்ண முடியும். இப்போ எழுதிட்டோம், மற்றெல்லாம் தேவையில் நம்ம ஆன்சர் ஈஸியாக போடலாம். இப்போ இஜெட் பவர் என் ஈக்குவல் டு காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டா ஹோல் பவர் என், ஓகேவா? இப்போ தான் சொன்னோம் டீமாவர்ஸ் தேர்வு சொன்னோம் இல்லையா. அப்போ காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டா ஹோல் பவர் என்னன்னா எப்படி எழுதலாம், காஸ் என் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் என் தீட்டா, திஸ் இஸ் இஜெட் பவர் என். இது ஈக்குவேஷன் நம்பர் 1. அப்போ டீமாவர்ஸ் தியரம்னா பவரை வந்து என்ன பண்ணணும், தீட்டாவுக்கு முன்னால் இறக்கிறது பேர் தான் டீமாவர்ஸ் தியரம், டீமாவர்ஸ் தேற்றம். இப்போ 1/z பவர் என், அப்போ 1 cos n தீட்டா ப்ளஸ் ஐ சைன் என் தீட்டா. அப்போ இப்படி வந்துட்டாவே நீங்கள் கண்ணை மூட்டு என்ன பண்ணிடலாம், காஞ்சிகேட் போட்டால் ப்ளஸ் வந்து மைனஸ் ஆயிடும், வேறு ஒன்றும் இல்லை. இது வந்து டீட்டெயிலாக சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. இனிமேல் ஸ்டெப்பெல்லாம் டேரெக்டாக மைனஸ் போட்டுருவேன். இப்போ மட்டும் நல்லா கவனிங்க. அப்போ 1/z பவர் என் என்பது cos n theta minus I sin n theta. இதனுடைய சுருக்கம் தான் இது 2. அதுக்கு தான் இந்த 10th ஃபார்முலா எழுதுன ஞாபகம் இருக்கா.
அப்போ இஜட் பவர் என் என்பது காஸ் என் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் டென் தீட்டா 1/z பவர் என்ன காஸ் என் தீட்டா மைனஸ் ஐ சைன் என் தீட்டா. ஓகேவா? ரைட். இப்போ இது ரெண்டையும் தனியாக கண்டுபிடிச்சி 1 2 ஆட் பண்ணால் ஃபஸ்ட்டு ஆன்சர். ஃபஸ்ட்டு கொஸ்டின் ஆட் 1 and 2. அப்போ 1 2 கூட்டணும். இதுதான் ஃபஸ்ட்டு கொஸ்டின். அப்போ இஜட் பவர் என் ப்ளஸ் 1/z பவர் n ரெண்டையும் இடது பக்கத்தை கூட்டுங்க, வலது பக்கத்தை தனியாக கூட்டுங்க. அப்போ காஸ் என் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் என் தீட்டா, அடுத்து ப்ளஸ் காஸ் என் தீட்டா மைனஸ் ஐ சைன் என் தீட்டா. அப்போ ஐ சைன் என் தீட்டா. அப்போ காஸ் என் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் என் தீட்டா ப்ளஸ் காஸ் என் தீட்டா மைனஸ் ஐ சைன் என் தீட்டா. இதில் பார்த்தீங்கன்னா இப்போ ஆட் பண்ணிட்டோமா, ஆட் பண்ண பின்னால் பார்த்தீங்கன்னா இது ப்ளஸ்ஸில் இருக்குது, இது மைனஸில் கேன்சல் ஆகிடும். அப்போ இங்கே காஸ் என் தீட்டா, இங்கேயும் காஸ் என் தீட்டா. அப்போ 2 காஸ் என் தீட்டா. அப்போ இஜட் பவர் என் ப்ளஸ் 1/z பவர் n வேல்யூ, அவ்வளோதான். இப்போ கேட்ட ஆன்சர் நம்மளுக்கு வந்துருச்சு. ஓகேவா? அப்போ ஆட் பண்ணோம். அப்போ செகண்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இஜட் பவர் n மைனஸ் 1/z பவர் n தானே சொல்லியிருக்காங்க. அப்போ இஜட் பவர் n மைனஸ் 1/z பவர் n இருந்தால் அப்போ 1லேருந்து 2 என்ன பண்ணிடணும், மைனஸ் பண்ணிடணும். மறந்துடாதீங்க. அப்போ எழுதலாமா? அப்போ என்ன எழுத போகிறோம், காஸ் என் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் என் தீட்டா. இது காஸ் என் தீட்டா மைனஸ் ஐ சைன் என் தீட்டா. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மைனஸ் என்ன பண்ணலாம், உள்ளே அப்படியே மல்டிபிள் பண்ணலாம், உள்ளே மல்டிபிள் பண்ணிடலாம். அப்படி மல்டிபிள் பண்ணால் காஸ் என் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் என் தீட்டா மைனஸ் காஸ் என் தீட்டா மைனஸ் இன்ட்டு மைனஸ் எவ்வளவு, ப்ளஸ்ஸு ஐ சைன் என் தீட்டா. இதில் பார்த்தீங்கன்னா காஸ் என் தீட்டா ப்ளஸில் இருக்குது, இது மைனஸில் இருக்குது. அப்போ ரெண்டு என்ன பண்ணலாம், கேன்சல் பண்ணிடலாம். இங்கே ஐ சைன் என் தீட்டா, இங்கேயும் ஐ சைன் என் தீட்டா இருக்குது. அப்போ 2 டைம்ஸ் ஆஃப் ஐ சைன் என் தீட்டா. இது இஜட் பவர் n மைனஸ் 1/z பவர் n வேல்யூ. ஓகேவா? இப்போ நம்மளுக்கு தேவையான 2 ஆன்சர் கண்டுபிடிச்சாச்சு. அப்போ 1 2 ஆட் பண்ணால் ஃபஸ்ட்டு கிடைக்கும், 1லேருந்து 2 மைனஸ் பண்ணால் செகண்ட் ஆன்சர் கிடைக்கும். ஓகேவா? அடுத்த சமூகம் போல் ரெடி ஆகிக்குங்க. எக்ஸாம்பிள் 2.29 சிம்பிளிஃபை, சுருக்குக. sin π/6 ப்ளஸ் ஐ காஸ் π/6 ஹோல் பவர் 18 அப்படி இருக்கா? இப்போ பார்த்தீங்கன்னாப்பா இந்த இடத்துல ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது பாருங்கள். எப்பொழுதுமே நம்ம என்ன சொல்லியிருக்கோம், இஜட்ஸ் ஈக்குவல் டு காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டாங்கிற ஃபார்மேஷனில் வந்தால்தான் டி மார்கோஸ் தியரத்தை அப்ளை பண்ண முடியும். இப்போ தானே சொன்னோம். ஆனால் இங்கே ஆப்போசிட்டாக இருக்கு பாருங்க, மாறி இருக்கு. அப்போ மாறி இருந்தாவே இந்த 9th ஃபார்முலா சொன்னோம்ல, ஐயை வெளியே எடுத்துகிட்டு மைனஸ் பண்ண சொன்னோம்ல, அந்த கான்செப்டுக்கு வந்துடணும். மறந்துடாதீங்கப்பா. அதை கூட இங்கே சுட்டி காமிச்சிடவா? அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்மேஷனில் தான் இருக்கணும், மறந்துடாதீங்க. அதனால தான் இந்த ஃபார்முலா புறம் தரவாக இருக்கணும். அப்போ எங்களை பார்த்தீங்கன்னா சைன் தீட்டா ப்ளஸ் ஐ காஸ் தீட்டாங்கிற ஃபார்மேட்டில் வந்துட்டா, அப்போ ஐயை வெளியே எடுத்துட்டோம்னா காஸ் தீட்டா மைனஸ் ஐ சைன் தீட்டாங்கிற மெத்தோடுக்கு வந்துடணும். ஓகேவா? அப்போ இதுதான் முக்கியமான பகுதி. அந்த பேசிஸில் இதை வந்து எழுத போகிறேன். எப்படி, சைன் π/6 ப்ளஸ் ஐ காஸ் π/6ன்னு வந்துட்டா என்ன பண்ணலாம், இந்த ஐயை வந்து வெளியில் எடுத்துட்டு எப்படி எழுதலாம், காஸ் π/6 மைனஸ் ஐ சைன் π/6ன்னு ஃபார்மேட்டில் எழுதிடலாம். அப்போ இதை எழுதிட்ட, இது ஒன்று தான். இதில் தீட்டாக்கு வேல்யூ கொடுத்துருக்கு, இங்கே கொடுக்காமல் இருக்குது. அப்போ எழுதிட்டோமா? இனிமேல் இதை வச்சு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒர்க் பண்ண போகிறோம். இப்போ என்ன சார் பண்ணால், டிகிரி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 18 கொடுத்துருக்காங்களா பவரு. அப்போ சைன்
by 6 plus I cos by 6 whole power எவ்வளவு 18. அப்போ எப்படி போடலாம் I power 18 cos by 6 minus I sin by 6 power 18 போடலாம்ல. அப்போ எப்போ எலிஜிபிள் ஆகும்னா பவர் இறங்குறதுக்கு காசு சைன் வந்தால் தான் எலிஜிபிள் ஆகும், மறந்துடாதீங்க. இனிமேல் நீங்கள் பழைய மெத்தட் பிரகாரம் அப்படி ஈஸியாக செஞ்சலாம். இப்போ I பவர் 18 என்ன பண்ணணும், தனியாக சிம்பிளிஃபை பண்ணணும். அப்போ I பவர் 18ங்கிறது I ஸ்கொயர் பவர் 9 போடலாமா. அப்போ I பவர் 18ங்கிறது I ஸ்கொயர் பவர் 9. அப்போ I ஸ்கொயர்னால் -1 பவர் 9. அப்போ ஆன்சர் எவ்வளவு -1. அப்போ 18 I பவர் 18 என்பது -1. அப்போ இந்த இடத்துல என்னலாம் -1. ரைட். இப்போ டிமாவர்ஸ் தேர்வு பிரகாரம் பவர் இங்கே இறக்கலாம்ல. அப்போ காஸ் இன்ட்டு 18 இன்ட்டு பை 6 ஓகேவா மைனஸ் I சைன் 18 இன்ட்டு பை 6 அவ்வளோதான்ப்பா. இது அவ்வளோதான், கவனமாக எழுதிட்டா முடிஞ்சு. இப்போ இது ஏன் மாற்றினோம்னா அப்போ தான் இந்த பவரை வந்து இங்கேயும் இறக்க முடியும், இங்கேயும் கொண்டு வர முடியும், மறந்துடாதீங்க. அப்போ மல்டிபிள் பண்ணியாச்சு. அப்போ அடிச்சிடலாமா, ஒரு தடவை 3 தடவை, ஒரு தடவை 3 தடவை. அப்போ இங்கே எழுதுங்க. அப்போ -1 இன்ட்டு காஸ் 3 பை மைனஸ் I சைன் 3 பை. இப்போ இதுக்கு அடுத்து கரெக்டாக யோசிச்சு பார்க்கணும். இதுக்கு வேல்யூ போடணும், இதுக்கு வேல்யூ போடணும். இந்த வேல்யூ எழுதுறதுக்கு முன்னால் ஒரு முக்கியமான கான்செப்ட் சொல்லிட்டு போயிடலாமா. 1 சைன் n பைனா 0ன்னு அர்த்தம்பா. 2 காஸ் n பைனா -1 பவர் என்னப்பா, அவ்வளோதான்ப்பா. இந்த 2 ஃபார்மை தெரிஞ்சால் இங்கே போட்டுடலாம். இந்த -1 அப்படியே இருக்கட்டும். இந்த இடத்துல பவர் n பைக்கு போல் 3 பை இருக்குது. அப்போ -1 பவர் என்னன்னா அப்போ -1 பவர் 3. இந்த இடத்துல 3 தான் இருக்குது. அப்போ n பை போல் 3 பை. அப்போ -1 பவர் 3 மைனஸ் I. அப்போ சைன் n பை அப்போ 0. அப்போ 3 பைனா எவ்வளவு 0. சைன் n பை 0னா சைன் 3 பை 0 தான், 4 பை 0, 5 பை எல்லாமே 0 தான். இந்த -1 அப்படியே இருக்கட்டும். -1 3 தடவை போட்டால் எவ்வளவு -1. இது 0 வந்தனால அப்படியே விட்டுடலாம். அப்போ இந்த இடத்துல -1 அப்போ என்ன ஆயிரும்பா +1. அப்போ சைன் பை 6 ப்ளஸ் I காஸ் பை 6 ஹோல் பவர் 18 என்பது 1ஐ குறிக்கும். 18 என்பது 1ஐ குறிக்கும். அப்போ காஸ் பை 6 சைன் பை 6 வந்தால் தான் நம்ம அந்த மெத்தடுக்கு வர முடியும். அப்போ இதனுடைய ஈஸியான வழி என்னன்னா, முதல்ல சம்ம அவசரம்லாம் பார்க்கணும். அப்போ சைன் வந்து காசு வந்திருக்கு. அப்போ ஃபார்முலாவில் பவரை இறக்க முடியாது. அதுக்கடுத்து என்ன பண்ணணும், சைனை வந்து காசு இன்டர்சேஞ்ச் பண்ணணும், மைனஸை வெளியே எடுத்துகிட்டு இந்த மெத்தடில் மாற்றின பின்னால் இதுதான் ஒரிஜினல் ஃபார்மேட். அதுக்கடுத்து வந்துட்டாவே நீ என்ன பண்ணலாம், டிமாவர்ஸ் தேர்த்தை அப்ளை பண்ணி பவரை உள்ளே இறக்கி சிம்பிளிஃபை பண்ணி வந்து சொல்லுவோம்னா இதில் வந்து நிற்கிது. அப்போ காஸ் 3 பை மைனஸ் I சைன் 3 பை. அதுக்கடுத்து இதனுடைய வேல்யூ இது, இதனுடைய வேல்யூ இது, அழகாக போட்டுடலாம். அப்போ இதுக்கும் தெரிஞ்சிருக்கணும். அப்போ முக்கியமாக சைன் n பைனா 0, காஸ் n பைனா -1 பவர் n இது தெரிஞ்சிருந்தால் தான் நம்ம வந்து ஆன்சரே முடிக்க முடியும். ஓகேவா. இந்த வீடியோ என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடியோ. நல்லா ஸ்கிப் பண்ணாமல் கரெக்டாக வாட்ச் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். தேங்க்யூ வெரி மச்.